நானும் என் மைந்தர்களும் சகோதரர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மன்னரின் கட்டளைகளின்படி அந்த மன்னருடைய அலுவலர்கள் மத்தத்தியா என்பவரையும் அவரோடு இருக்கின்ற இஸ்ராயல் மக்களையும் அரசனுக்கு ஊழியம் செய்யும்படியாக அழைப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். அரசனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் மத்தத்தியா தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறார். நானும் என் மைந்தர்களும் என் சகோதரர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். மன்னரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். எங்களுடைய வழிபாட்டு நின்று சிறிதளவும் நாங்கள் பிழற மாட்டோம் என்று சொல்லி தெளிவாக அந்த மன்னரின் அலுவலர்களை கண்டிப்பதை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக திருச்சட்டத்தின் மீது மிகுந்த பேரார்வம் கொண்டிருந்த மத்தத்தியா உள்ளம் கொதித்தெழுந்து அந்த மன்னரின் அலுவலர்களை அந்த பலிப்பீடத்தின் முன்பாகவே கொல்லுவதை பார்க்கிறோம். அந்த பலிப்பீடத்தையும் அவர் இடித்து தள்ளினார் என்று சொல்லுகிறது இன்றைய நாளின் இறைவார்த்தை. இதற்கு காரணம் திருச்சட்டத்தின்பால் அவருக்கு இருந்த பேரார்வமும் உடன்படிக்கையின் மீது அவர் கொண்டிருந்த பற்றுறுதியும் தான் என்பது அவருடைய வாழ்க்கையிலிருந்து தெளிவாகிறது. மன்னருடைய அலுவலர்கள் அவருக்கு ஆசை காட்டுகிறார்கள். நீர் ஒரு பெரும் தலைவர், உன்னை சூழ்ந்து நிறைய மக்கள் இருக்கிறார்கள், நிறைய பேர் உன்னை பின்பற்றுகிறார்கள், நீ சொல்லுவதை கேட்கிறார்கள். எனவே நீரும் உன் மைந்தர்களும் மன்னருக்கு நண்பர் ஆவீர்கள். எப்பொழுது நீங்கள் மன்னருடைய கட்டளைக்கு அவர் சொல்லுவதை ஏற்று நீங்கள் கடைபிடிப்பீர்கள், அப்பொழுது நீங்களும் உன் மைந்தர்களும் மன்னருக்கு நண்பர்கள் ஆவீர்கள். அதனால் மன்னர் உங்களுக்கு அதிகமான பொன்னை தருவார், வெள்ளியை தருவார், பல பரிசுகளால் உங்களை சிறப்பிப்பார் என்று சொல்லி ஆசை காட்டுகிறார்கள். ஆனாலும் கூட மிக தெளிவாக மத்தத்தியா தான் கொண்டிருந்த நம்பிக்கையில் விசுவாசத்தில் இறுதி வரை உறுதியாக இருந்ததை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நமக்கு அத்தகைய ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கிறதா? ஆண்டவர் மீது அவ்வளவு அன்பு நிறைந்திருக்கிறதா? அவருடைய கட்டளைகளை ஏற்று கடைபிடிக்கிற நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாக நாம் இருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். யோசுவா புத்தகத்தில் 24வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த 24வது அதிகாரத்தில் ஏறக்குறைய 12 இறை வார்த்தைகள் இஸ்ராயல் மக்களுடைய முழு வரலாற்றையுமே அது சொல்லிவிடுகிறது. அந்த 12 இறை வாசனங்களிலேயே முழு வரலாறும் அடங்கிவிடுகிறது. அப்பொழுது அந்த செக்கேமில் யோசுவா இஸ்ராயல் குலத்தினர் எல்லோரையும் ஒன்றாக கூட்டி அந்த மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். நானும் என் வீட்டாரும் ஆண்டவர் ஒருவருக்கே ஊழியம் செய்வோம் என்பதுதான் அந்த வார்த்தை. பிற இனத்தவர்கள் உங்களை ஆட்சி செய்யும் போது, பிறருடைய ஆட்சியின் கீழ் நாம் அடிமைகளாக இருக்கும்போது, சில நேரங்களில் நாம் அந்தந்த மன்னர்களுக்கு அடிமையாகி போய் அவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய தெய்வங்களுக்கு ஊழியம் புரிகிறவர்களாக மாறிவிடுகிறோம். ஆனால் நானும் என் வீட்டாரும் எந்த சூழ்நிலையிலும், யோசுவா புத்தகம் 15வது அந்த வசனம் 24வது அதிகாரம் 15வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். சகோதர சகோதரிகளே, அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருக்கிறதா என்பதை இந்த நாளில் சிந்திக்க இன்றைய நாளின் இறை வார்த்தை, குறிப்பாக முதல் வாசகம் நமக்கு அழைப்பு தருகிறது.
பதிலுரை பாடலில் அற்புதமான ஒரு இறைவார்த்தை, திருப்பாடல் 50:15 வார்த்தை. துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய துன்பமான தருணத்தில், வேதனை நிறைந்த நேரத்தில், குழப்பமான தருணத்தில், நோய் நொடியினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு அவதிப்படுகிற போது என்னை நோக்கி கூப்பிடுங்கள். அப்பொழுது நான் உங்களை காத்திடுவேன், நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். நீங்கள் என்னை கூப்பிடும்போது நான் உங்களை பாதுகாப்பேன் என்கிற வாக்குறுதியை ஆண்டவர் தருகிறார். இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்திலும் கூட இயேசு ஆண்டவர் எருசலேம் நகரை பார்த்து, அந்த கோவிலை பார்த்து அழுவதை பார்க்கிறோம். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க மாட்டாயா என்று சொல்லி ஆண்டவர் அழுகின்றார். ஒரு காலம் வரும், பகைவர்கள் உன்னை சுற்றி முற்றுகையிடுவார்கள், மக்களை அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள், உன்னிடம் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி செய்வார்கள். இதெல்லாத்தையும் சொல்லுகிற ஆண்டவர் இயேசு இறுதியில் இவ்வாறு நிறைவு செய்கிறார், ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை. கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கப்படும் போது, கடவுளுடைய நம்பிக்கையை எடுத்துச் சொல்லுகிற போது, கடவுளுடைய வழியை உங்களுக்கு காண்பிக்கிற போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்தீர்கள், உதாசீனப்படுத்தினீர்கள், பொருட்படுத்தவில்லை. அதனால் நமக்கு வருவது பேரழிவு என்பதே இன்றைய இறைவார்த்தை சுட்டி காட்டுகிற உண்மையாக இருக்கிறது. அன்பிற்கு பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி அழுததற்கான 5 காரணங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். முதல் காரணம், அந்த நகரத்திற்கு எதிர்காலத்தில் நடக்கப் போகின்ற அழிவை குறித்து ஆண்டவர் இந்த இடத்தில் அழுகின்றார். அதாவது முன்குறித்து சொல்லுகிறார், 40 ஆண்டுகளுக்கு பிறகு ரோமானியர்கள் இந்த எருசலேமை முற்றுகையிட்டு அதை அழித்தொழிப்பார்கள். எனவே புனித நகரம், புண்ணிய பூமி என்று சொல்லப்படுகிற இந்த எருசலேமில் அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்பதனால் இயேசு ஆண்டவர் அந்த எருசலேமை குறித்து கண்ணீர் வடிப்பதை பார்க்கிறோம். இரண்டாவது காரணம், இயேசு ஆண்டவருடைய வார்த்தையை நிராகரித்தது, இயேசுவையே புறக்கணித்தது. அந்த மக்கள் செய்த தவறு. இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், இயேசுவை மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணித்ததனால், நானே உங்களை தேடி வந்த அந்த காலத்தை நீங்கள் மறந்துவிட்டீர்கள், என்னை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, என் வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும் இல்லை என்பதனால் இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். மூன்றாவது, அமைதிக்கான நிபந்தனைகளை அவர்கள் ஏற்று அந்த நாட்டில், அந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு நிலையான ஒரு அமைதியை கொடுக்க விரும்பினார். ஏனென்றால் அமைதியின் அரசர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததனால், அந்த அமைதியை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயக்கம் காட்டுவதனால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததனால் அவர்களுக்கு அந்த அமைதி கிடைக்கவில்லை. அமைதியற்ற ஒரு நகரமாக அந்த எருசலேம் நகரம் மாறிவிட்டதனால் இயேசு அந்த நகரை பார்த்து அழுகிறார். நான்காவது காரணம், பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்கள் பலரை இந்த எருசலேம் கொலை செய்திருக்கிறது. குறிப்பாக இறைவாக்கினர்கள் பலர் எருசலேமை குறித்து கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். இயேசுவினுடைய வருகையினால் ஒருவேளை அந்த எருசலேமில் மனமாற்றம் நிகழலாம், ஒருவேளை அந்த எருசலேமுக்கு இருந்த சாபங்கள் நீங்கலாம், அந்த எருசலேமின் ஆசீர்வாதம் மிக உயர்ந்ததாக மாறலாம் என்றிருந்த அந்த நிலையும் கூட, அந்த நம்பிக்கையும் கூட இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் அந்த நகரத்தின் மீது வரவிருக்கும் நியாய தீர்ப்பை அந்த மக்கள் இயேசுவை புறக்கணித்ததனால் பெற்றுக்கொண்டார்கள். இதனால் மீண்டுமாய் அந்த நகரத்திற்கு துன்பமும் வேதனையுமே உண்டானது. இதனால் இயேசு
அந்த எருசலேம் கோவிலை பார்த்து அழுகின்றார். ஐந்தாவது காரணம் அவநம்பிக்கை, ஆன்மீக குருட்டுத்தனம். ஆன்மீகம் என்பது அந்த மக்களுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை குறிப்பதாக இருக்கிறது. அவருடைய ஆன்மாவையும் இழந்து உடல் ரீதியான அழிவையும் அவர்கள் சந்திக்க நேரிட்டது. அதனால்தான் புண்ணிய இடம், புனித இடம், புண்ணிய பூமி என்று அழைக்கப்படுகிற அந்த எருசலேம் எப்பொழுதுமே கலவர பூமியாக, பிரச்சனைகளுக்குரிய இடமாக, சண்டை சச்சரவுகள், தீவிரவாதங்கள், போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற இடமாக மாறிப்போயிருக்கிறது. இயேசுவையே கொல்லும் நகரமாக அது மாறிவிட்டது. இதனால் அந்த நகரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் வடிப்பதை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் கண்ணீர் நாம் மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும், இயேசுவின் மீது முழுமையான விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டிருக்க வேண்டும், இயேசுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், இயேசுவின் மீது முழுமையான அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக உணர்வோம். இயேசுவின் சீடர்களாக, அவரின் அன்பு சாட்சிகளாக வாழ்வோம். ஆமென்.